ஆனால் தமிழ்நாட்டு அரசாங்கம், திமுக அரசாங்கம் இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் எந்தவித உத்தரவாதம் தராமல் பிரிக்கக்கூடிய கம்பெனிகளில் இருக்கக்கூடிய பணப்புழக்கத்தின் அடிப்படையில் ஊழியர்களுக்கு எல்லாம் வழங்கும் என்று சொல்வார்கள். அண்மை காலத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் குறிப்பிட்ட காலத்தில் வழங்க வேண்டிய பென்ஷன் செட்டில்மெண்ட் தொகை வழங்கப்படாமல் மிக தாமதமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய டிஏ தொகை, அதனுடைய நிலுவைத் தொகை உட்பட மிகவும் தாமதமாக கோரிக்கை வைத்து கேட்ட பிறகுதான் வழங்கப்படுகிறது. அப்போ வருகின்ற காலங்களில் இன்னும் இந்த நிலைமைகள் மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே காலி பணியிடங்களை நிரப்பணும். முத்தரப்பு ஒப்பந்தத்தில் ஊழியர்கள் நலன் காக்கக்கூடிய வகையில், நுகர்வோர் நலன் காக்கக்கூடிய வகையில் தேவையான திருத்தங்களை முத்தரப்பு ஒப்பந்தத்தில் செய்யணும். 1/12/2003 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பள பயன்கள் என்பது இன்னும் அதற்கான பேச்சுவார்த்தை குழுவே அமைக்கலை. எனவே புதிய சம்பள உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தை கமிட்டி அமைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏற்கனவே கலைஞர் அவர்கள் இருந்தபொழுது அரசு துறை நிறுவனங்களை போக்குவரத்தை பொதுத்துறை ஆக்கியதாக அவர்கள் தான் சொல்கிறார்கள். எனவே பொதுத்துறையாக இருக்கக்கூடிய இந்த மின்சார வாரியத்தை திமுக அரசாங்கம் சிறு கம்பெனிகளாக பிரிப்பதன் மூலமாக தனியாரிடம் விடுவதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள்.